ஓம் சாந்தி 2/5/2021 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு டேட் 23/12/87. இந்த முரளினுடைய டேட்டு கேட்டிங்க இல்லையா, 23/12/87. அதாவது கிறிஸ்மஸுக்கு முன்னாடி பாப்தாதா டபுள் ஃபாரினர்ஸை சந்திச்சிருக்கிறார். நம்ம பொங்கல் கொண்டாடுற மாதிரி அல்லது நார்த் இந்தியாவில் தீபாவளி கொண்டாடுற மாதிரி ஃபாரினில் கிறிஸ்மஸ் கூட 7 நாள் 10 நாள் அப்படி கொண்டாடுறாங்க. அப்போ உலகத்தில் பண்டிகைகள் அப்படின்னா ஒரு சில நாட்கள் மட்டும்தான் கொண்டாடுவாங்க. அந்த நாட்களில் மட்டும்தான் உற்சாகத்தில் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதுபோல் முழு சங்கம யுகமும் உங்களுக்கு கொண்டாட்டம் தான் அப்படின்றார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு திருநாள் தான். இப்போ நீங்கள் சேவை செய்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஞான டான்ஸ் ஆடுறீங்கன்னு அர்த்தம். பாபாவுடைய ஞானத்தை சொன்னீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? பாபாவுடைய குணங்களை பற்றி சொல்கிறீங்க இல்லையா, அப்போ பாட்டு பாடுறீங்கன்னு அர்த்தம். தினமும் பிரம்மா பூஜன் சாப்பிட்றோம், பாபாவுக்கு போக் வச்சுட்டு சாப்பிட்றோன்னா தினமும் நமக்கு உற்சவம் தான். ஒரு உண்மையான பிராமணனுக்கு உற்சவம் இல்லாத நாளே இல்லை அப்படின்றார். ஆனால் கரெக்டாக நம்ம பிகேயாக இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு உற்சாகம்தான், ஒவ்வொரு நாளும் திருநாள் தான். அப்போ பாபா அவங்க கிறிஸ்மஸில் என்ன செய்கிறாங்க, நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்கிறார். அவங்க கிறிஸ்மஸ் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. கிறிஸ்மஸ் வந்ததுன்னா கிறிஸ்மஸ் ஃபாதர் வருவார், நமக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுபோல் நீங்கள் கூட தினமும் நினைக்கிறீங்க, யாரை? கிஸ்மிஸ் போல், உலர் திராட்சையை போல் இனிமையாக மாற்றக்கூடிய தந்தையினுடைய நினைவில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ், எப்படிப்பட்ட கிஃப்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா, பரிசுகள் கிடைக்கிதுன்னா 21 பிறவிகள் வரைக்கும் அது வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் கொஞ்சம் காலத்துக்கு தான், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஆனால் இது அழியாத கிஃப்ட். பாபா கொடுக்கறது பல ஜென்மங்களுக்கு கூடவே வருது அப்படின்னு புரிய வைக்கிறார். அவங்க கிறிஸ்மஸ் அன்றைக்கி என்ன செய்கிறாங்க? கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அலங்காரம் பண்ணி, நம்ம கொலு வைக்கிற மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக அதை டெக்கரேட் பண்ணுறாங்க. பெல்ஸு, பால்ஸு எல்லாம் போட்டு, லைட்ஸு, ஃப்ளவர்ஸு எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களை, அதாவது பூலோக நட்சத்திரங்களாகிய உங்களை இந்த உலக மரத்தில் பாபா லைட் மைட்டை கொடுத்து அனுபவம் செய்ய வைக்கிறார். அப்போ இந்த உலக மரத்தில் நாம் லைட் ஸ்வரூபத்தில், மைட் ஸ்வரூபத்தில் பிரகாசிச்சிட்ருக்குறோம். ஆகையால் பண்டிகைகள் எல்லாமே உங்களுடைய ஞாபகார்த்தம் தான் அப்படின்றார். அதாவது பாபா நினைவில் இருக்கக்கூடியவங்களுடைய நினைவு சின்னம் தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த நினைவினுடைய மகத்துவத்தை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய நினைவு சின்னத்தில் கூட அவங்க என்ன செய்துட்ருக்காங்க, எப்படி கொண்டாடிட்டுருக்காங்கன்னு பாருங்கன்னு பாபா சொல்கிறார். அடுத்தது டபுள் ஃபாரினர்ஸை பார்த்து எனக்கு டபுள் குஷி ஆகுது அப்படின்றார். ஏன் அப்படின்னா, ஒன்று, காணாமல் போனவங்க கிடைச்சிட்டீங்க. காணாமல் போன ஒரு பொருள் கிடைச்சது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அதுபோல் உலகத்தினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம் நீங்கள் காணாமல் போய் எங்கெங்கேயோ இருந்தீங்க. அப்போ எல்லோரும் வந்து சேர்ந்துட்டீங்க, பாபா குழந்தைகளாக மாறிட்டீங்க அப்படின்னா அப்போ அது சந்தோஷம் தானே. இன்னொரு காரணத்தையும் பாபா சொல்கிறார். அதாவது டபுள் ஃபாரினர்ஸ் வெவ்வேறு தர்மங்களில், வெவ்வேறு பழக்க வழக்கங்களுடைய திரைக்குள்ளே போயிட்டீங்க. ஆனால் இப்போது அதிலிருந்து விலகி வெளியே வந்திருக்கீங்க. அது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. வெவ்வேறு தர்மங்களில், வெவ்வேறு பழக்க வழக்கங்களில் போயிருந்தால் கூட அதை நீக்கிட்டு நீங்கள் வெளியே பாபானுடையவர்களாக மாறியிருக்கீங்க. அதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால் டபுள் ஃபாரினர்ஸை பார்க்கும்போது எனக்கு டபுள் குஷி ஏற்படுகிறது அப்படின்றார். இந்த பெருநாள் அன்று நான் உங்களுக்கு விசேஷமான கிஃப்ட்டு கொடுக்குறேன், டைமண்ட் கிஃப்ட்டு கொடுக்குறேன் எல்லாருக்கும் அப்படின்றார். சதா உற்சவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்பவர் ஆகுங்க. சதா சகஜமாக பறக்கும் கலையின் அனுபவமுடைய உயர்ந்த வாழ்க்கை வாழ்பவர் ஆகுங்க அப்படின்னு நமக்கு வரதானம் கொடுக்குறார். அதுக்கடுத்தது பாபா 3 விதமான நான் குழந்தைகளை பார்த்துட்ருக்கிறேன். அந்த 3 விதமான குழந்தைகள் யார் அப்படின்னா, முதலாவதாக வர்ணனை செய்யக்கூடிய குழந்தைகள், ரெண்டாவதாக மனன சிந்தனை செய்யக்கூடிய குழந்தைகள். அதாவது மனனம் அப்படின்னா நல்ல ஞான சிந்தனை செய்யக்கூடிய குழந்தைகள் அல்லது விசார கடலை கடையக்கூடிய குழந்தைகள். மூன்றாவதாக அனுபவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகள். நிறைய பேர் ஞானத்தை கேட்டு நல்ல வர்ணனை செய்கிறாங்க, ரொம்ப புத்திசாலிகளாக இருக்காங்க அப்படின்றார் பாபா. ஏன்னா 63 பிறவிகளுடைய சம்ஸ்காரம் இருக்குது. பக்தியில் கூட என்ன செய்தீங்க?
கேட்டீங்க, பிறருக்கு சொன்னீங்க, அதாவது வர்ணனை செய்தீங்க. கீர்த்தனைகள் மூலமாக, பிரார்த்தனைகள் மூலமாக வர்ணனை செய்துட்டு தான் வந்தீங்க. கூடவே தேகாபிமானத்தில் இருந்த காரணத்தினாலே வீண் பேச்சு பேசக்கூடிய சம்ஸ்காரத்தில் கூட உறுதியாக இருந்திருக்கீங்க. அதனால் ஞானத்துக்கு வந்த உடனே, அதாவது அஞ்ஞானத்தில் இருந்து ஞானத்துக்கு வந்த உடனேயே இங்கேயும் அந்த சம்ஸ்காரம் தான் வருது. அதாவது ஞானம் கேட்கறது, அதுக்கப்புறம் பிறருக்கு சொல்கிறது, வர்ணனை செய்கிறது, அந்த சம்ஸ்காரம் அப்படியே வந்துடுறது. வாயின் மூலமாக அந்த ஞானம் சொல்கிறதுனால இது உயர்ந்த ஞான ரத்னங்கள், பரமாத்மாவுடைய மகா வாக்கியங்கள். ஆகையால சொல்லும் போது சக்தி, குஷி எல்லாமே கிடைக்குது. ஏன்னா இந்த சக்தி, குஷி எல்லாமே சேவையினுடைய உடனடி பலன் அல்லவா? இந்த பக்கம் சேவை செய்கிறோன்னா உடனே குஷி ஏற்படுது. பாபா பற்றிய அறிமுகம் யாருக்காவது கொடுத்தோன்னா உடனே சக்தி கிடைக்குது. அடுத்தது 2வது ரகம் யார் அப்படின்னா, மனன சிந்தனை செய்யக்கூடிய குழந்தைகள். இந்த ஞானத்தை வர்ணனை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் மனனம் செய்யக்கூடியவங்க எண்ணிக்கையில் அதிகமாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை, மீடியமாக இருந்தாங்க. அந்த மனன சிந்தனை சக்தி உடையவர்கள் குணஸ்வரூபமாக, சக்தி ஸ்வரூபமாக, ஞான ஸ்வரூபமாக, நினைவு ஸ்வரூபமாக தானாகவே ஆயிடுறாங்க. இந்த மனன சிந்தனை செய்யக்கூடியவங்க எப்போவுமே சுய சிந்தனையில் இருப்பாங்க. அந்த சுய சிந்தனையில் பிஸியாக இருக்கிற காரணத்தினால மாயாவினுடைய அநேக தடைகளை ஈஸியாக கடந்து வந்துடுறாங்க, அதிலிருந்து விடுபடுவாங்க. அதாவது பாபா அழகாக சக்தி இருந்தால் முக்தி அப்படின்றார். இந்த மனன சக்தி இருக்கும் போது மாயாவிடமிருந்து முக்தி கிடைக்கிது. புத்தியும் பிஸியாக இருக்கும். அவங்க உள்நோக்கு முகமுடையவர்களாக சதா சுகமாக இருப்பாங்க. 3வது ரக குழந்தைகள் அனுபவத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள். அதாவது மனன சிந்தனை செய்வது 2nd ஸ்டேஜ், ஆனால் மூழ்கிய நிலையில் இருப்பது 1st ஸ்டேஜ் அப்படின்றார். கொஞ்சம் எண்ணிக்கையில் இவங்க குறைவாக தான் இருந்தாங்க. இந்த மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்களும் தடையற்றவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய தடையற்ற நிலையின் மூலமாக மற்றவங்களுடைய தடைகளையும் நீக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது மற்றவர்களுடைய தடைகளை நீக்கிறதுக்கு உதவியாளர்களாக இருப்பாங்க. அனுபவத்தில் மூழ்கி இருப்பாங்க இல்லையா? அனுபவம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டி. அந்த அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் அவங்க அத்தாரிட்டி ஆகி ஆல்மைட்டி அத்தாரிட்டியினுடைய ஸ்திதியை அனுபவம் செய்வாங்க அப்படின்றார். பிறருக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. இவங்களை பார்க்கும்போது இவங்களை போலவே நாம் கூட தடையற்றவர்கள் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் வைப்பாங்களாம், உற்சாகத்தில் வருவாங்களாம். அதாவது நாம் கூட மாற முடியும்ன்ற உற்சாகம் அவங்களுக்கு வருமா. அனுபவங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மா எப்போவுமே ஒரு திருப்தியான ஆத்மாவாக, நிறைந்த ஆத்மாவாக, முழுமையான நிலைக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருப்பாங்க. அவங்க பிறருக்கு ஞானத்தை சொன்னால், அதாவது அந்த அனுபவம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிற காரணத்தினால பிறருக்கு சொல்லும் போது பிறருடைய உள்ளத்தில் போயிட்டு அந்த ஞானம் கலந்துரும். இப்போ வர்ணனை செய்கிறவங்க அப்படின்னா நல்ல வர்ணனை செய்து சொல்லும் போது மூளை வரைக்கும் தான் அது போகும் அப்படின்றார். இப்போ புரிஞ்சதா? ஆகையால் அந்த 1st ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் அந்த வர்ணனை செய்யக்கூடிய ஸ்டேஜ்லேருந்து மனன சக்தி ஸ்டேஜுக்கு வரணும். மனன சக்தி ஸ்டேஜ்லேருந்து அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்றார். மனன சிந்தனை செய்துட்டே இருந்தால் தானாகவே அனுபவங்கள் அதிகரிக்கும். ஆகையால் நம்ம பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கணும், அந்த அனுபவம் செய்யணும்னா கண்டிப்பாக ஞான மனனம் செய்யக்கூடிய அந்த பயிற்சியை அதிகரிக்கணும். அது மிக மிக அவசியம் அப்படின்றார். ஆகையில் எல்லாருமே குழந்தைகள் தான், எல்லாருமே சேவாதாரிகள் தான். ஆனால் வரிசை கிரமமாக இப்படி இருக்கிறாங்கன்னு அழகாக புரிய வைக்கிறார். முரளியின் தலைப்பு மனன சக்தி மற்றும் மூழ்கிய நிலை, அதாவது ஞான சிந்தனையின் சக்தி மற்றும் மூழ்கிய நிலை. இன்று டபுள் கிரீடதாரியாக, டபுள் ராஜ்ய அதிகாரியாக மாற்றக்கூடிய தந்தை விசேஷமாக தன்னுடைய டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறார். நாலாபுறங்களிலும் இருக்கின்ற அன்பான மற்றும் உதவியாளர்களாக இருக்கக்கூடிய டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகள் சதா சேவையில், ஊக்க உற்சாகத்தில்,
ஸ்நேகம் மற்றும் சேவை இரண்டிலும் முன்னேறி கொண்டே செல்வதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருடைய மனதிலும் நாம் பாப்தாதாவை வெளிப்படுத்தக்கூடிய கொடியை பறக்கவிட வேண்டும் என்ற உற்சாகம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தின் காரணத்தினால் சங்கம யுகத்தை உற்சவத்தை போல் அனுபவம் செய்து பறந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதாவது சங்கம யுகத்தினுடைய பிராமணர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உற்சவம்தான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு உற்சாகம் இருக்குது. அதாவது அமிர்த வேளையில் பாபாவை சந்திக்கிற ஒரு உற்சாகம், பாபாவுடைய ஞான முரளி கேட்கக்கூடிய ஒரு உற்சாகம், சேவையினுடைய உற்சாகம், இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அனுபவம் செய்யணும், அல்லது தெரிஞ்சுக்கிட்டோமே இவ்வளோ விஷயங்கள் அப்படின்ற உற்சாகம், அல்லது நானும் இது போலெல்லாம் தாரணை செய்ய முடியுது அப்படின்ற உற்சாகம். ஆக மொத்தம் தினம் பாபா ஒரு பாயிண்ட் சொல்லும்போது தினமும் நம்ம உற்சாகத்தில் இருக்கிறோம். அதனால் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, சங்கம யுகமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு உற்சவத்தை போல இருக்குது. பொதுவாக உற்சவங்கள் வரும்போது மனிதர்களுக்கு உற்சாகம் இருக்கும் உலகத்தில். இன்னும் சொல்லப்போனால் அந்த உற்சவங்களை உற்சாகத்தை கொண்டு வரதுக்காகவே ஏற்பாடு செய்வாங்க. எல்லோரும் ஒன்று செய்யணும், உற்சாகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உற்சாகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சங்கம யுகமே ஒரு உற்சவத்தை போல் இருக்குது, அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்க அப்படின்றார். ஏன் அப்படின்னா பாருங்கள், தினமும் அமிர்த வேளை எழுந்து பகவானை சந்திக்கக்கூடிய ஒரு உற்சாகம், பகவானுடைய ஞான முரளியை கேட்கக்கூடிய ஒரு உற்சாகம், சேவையினுடைய உற்சாகம், அல்லது நானும் இந்த விஷயங்களெல்லாம் தாரணை செய்கிறேனே அப்படின்ற ஒரு உற்சாகம், பிறருக்கு உதவி செய்கிறோம் அல்லது பாபா சொன்ன பாயிண்ட் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா அதில் பரவாயில்லை, பாபா சொன்னார் நான் செய்துட்டேன் அப்படின்ற ஒரு உற்சாகம், மாயா மீது வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா உற்சாகம். இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு உற்சாகம்தான் சங்கம யுகத்தில். புரியாத பாயிண்ட் புரிஞ்சதுன்னா ஒரு உற்சாகம், புதுசாக ஏதோ ஒரு பாயிண்ட் ரியலைஸ் ஆச்சுன்னா ஒரு உற்சாகம், புது அனுபவங்கள் கிடைக்கும் போது உற்சாகம். ஆகையால் சங்கமயுகம் முழுவதும் உங்களுக்கு உற்சவத்தை போல தான் இருக்குது. நீங்கள் உற்சவத்தை போல அனுபவம் செய்து கொண்டே பறந்துட்டுருக்கீங்க அப்படின்றார் பாபா. ஏன்னா கிறிஸ்மஸ் முன்னிட்டு பாபா இந்த முரளியை சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்களுக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னா ஒரே கொண்டாட்டம் தான், உற்சாகம்தான். ஆகையால் அந்த ஒரு 5 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு உற்சாகம் இல்லை, சங்கமயுகம் முழுவதும் உங்களுக்கு உற்சாகம்தான் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஏனென்றால் எங்கே ஒவ்வொரு நேரமும் உற்சாகம் இருக்கிறதோ அது பாப் தாதாவை நினைவு மூலமாக சந்திப்பதாக இருக்கலாம், அல்லது சேவை மூலமாக உடனடி பலனை பெறும் அனுபவத்தின் உற்சாகமாக இருக்கலாம். இந்த 2 உற்சாகமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் உற்சவத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கிறது. அதாவது பாப் தாதாவை நினைக்கும் போது ஒரு குஷி கிடைக்கும், அது ஒரு உற்சாகம். பாபாவுடைய சேவை செய்யும் போது உடனடி பலன் கிடைக்கும், திருப்தி கிடைக்கும், ஒரு குஷி கிடைக்கும். ஆகையால் இந்த 2 உற்சாகமும் பாபா சொல்கிறார் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் உற்சவத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கிறது. உலகத்தில் உள்ளவர்கள் விசேஷமாக உற்சவ நாட்களில் உற்சாகத்தை அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் பிராமண ஆத்மாக்களுக்கு சங்கம யுகமே உற்சாகத்தின் யுகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய உற்சாகம், புதிய உல்லாசம் இயல்பாகவே அனுபவமாகிக் கொண்டே இருக்கிறது. எனவே சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நாளும் குஷியின் டானிக்கை சாப்பிடுகிறீர்கள். தந்தை மூலமாக கிடைத்த அநேக பிராப்திகளின் குணங்களை பாடிக்கொண்டே டபுள் லைட் ஆகி சதா உற்சாகத்தில் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதாவது உற்சாகத்தில் பறக்கணுன்னா லைட்னஸ் வேணும், லேசாக இருக்கணும். அதுக்கு பாபா சொல்கிறார் நீங்கள் டபுள் லைட்டாக இருக்கீங்க. காரணம் என்ன? தந்தை மூலமாக கிடைச்சிருக்கக்கூடிய அநேக பிராப்திகளுடைய குணங்களை பாடிக்கொண்டே இருக்கிறீங்க. அதனால் லேசாகி நீங்கள் உற்சாகத்தில் ஆடிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்றார். உற்சவத்தில் என்ன செய்கிறார்கள்? இந்த இடத்துல உற்சவம் அப்படின்னா பண்டிகையை கொண்டாடுவது. அப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க?
சாப்பிடுகிறார்கள், பாடுகிறார்கள் மற்றும் ஆடுகிறார்கள். இப்போது வெளிநாட்டில் விசேஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கொண்டாடுவதற்கான ஏற்பாடு செய்வது என்றால் சாப்பிடுவது, பாடுவது, இசைப்பது மற்றும் நடனமாடுவது ஆகியவற்றை தானே செய்வீர்கள். மேலும் அனைவரையும் சந்தித்து மகிழ்வீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறீர்கள்? அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை இந்த வேலையை தானே செய்கிறீர்கள். சேவை செய்கிறீர்கள். சேவை என்றால் ஞான நடனம் ஆடுகிறீர்கள். பாப் தாதாவின் குணங்களின் பாடலை ஆத்மாக்களுக்கு சொல்கிறீர்கள். எனவே தினமும் உற்சாகத்தை கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? உண்மையான பிராமணர்கள் இந்த காரியத்தை செய்யாத நாளே இல்லை. ஆகையால் சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நாளும் உற்சாகம் நிறைந்த உற்சவ நாளாக இருக்கிறது. அவர்கள் ஓரிரு நாட்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் பாப் தாதா அனைத்து பிராமண குழந்தைகளையும் எப்படி உயர்ந்தவராக மாற்றுகிறார் என்றால், எப்படிப்பட்ட கோல்டன் கிஃப்ட் கொடுக்கிறார் என்றால், அதனால் சதா காலத்திற்கும் எல்லாம் இருப்பவர்களாக, எல்லாம் நிறைந்தவர்களாக மாறிவிடுகிறீர்கள். கிறிஸ்மஸ் ஃபாதர் வந்து இன்று பரிசு கொடுப்பார் என்று அவர்கள் கிறிஸ்மஸ் நாளுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்மஸ் ஃபாதரை நினைவு செய்கிறார்கள். நீங்கள் கிஸ்மிஸை போல, அதாவது பாபா ரைமிங்காக சொல்கிறார், கிறிஸ்மஸ் கிஸ்மிஸ். ஹிந்தியில் கிஸ்மிஸ் அப்படின்னா உலர் திராட்சை. அதாவது நீங்கள் கிஸ்மிஸை போல, உலர் திராட்சையை போல இனிமையாக மாற்றும் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பரிசு கிடைக்கிறது என்றால் 21 பிறவிகள் வரை இந்த பரிசுகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அழியக்கூடிய பரிசுகள் கொஞ்ச காலத்திற்கு பயன்படும், பிறகு முடிந்து போய்விடும். இந்த அழியாத பரிசு அநேக பிறவிகள் உங்கள் கூடவே இருக்கும். அவர்கள் கிறிஸ்மஸ் மரத்தை அலங்கரிக்கிறார்கள். பாப் தாதா இந்த எல்லையற்ற உலக மரத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களுக்கு, சங்கம யுகத்தின் உயர்ந்த பூலோக நட்சத்திரங்களுக்கு அழியாத லைட் மைட் ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான அனுபவத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது அவங்க கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு லைட்ஸ் எல்லாம் போட்டு அலங்கரிக்கிறாங்க. ஆனால் பாபா நம்மளை உலக மரத்தில் பிரகாசிக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களுக்கு அல்லது சங்கம யுகத்தினுடைய பூலோக நட்சத்திரங்களுக்கு அழியாத லைட் மைட் கொடுத்து லைட் மைட் ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான அனுபவத்தை கொடுக்கிறார். அவர்களும் நட்சத்திரங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். நட்சத்திரங்களால் அலங்கரிக்கிறார்கள். நட்சத்திரங்களாகிய உங்களுடைய நினைவு சின்னத்தை ஸ்தூலத்தில் பிரகாசிக்கும் விளக்குகளின் ரூபத்தில் காட்டுகிறார்கள். விளக்குகளால் அலங்கரிக்கிறார்கள் அல்லது மலர்களால் அலங்கரிக்கிறார்கள். இது யாருடைய நினைவு சின்னம்? ஆன்மீக நறுமணம் வீசும் மலர்களான பிராமண ஆத்மாக்களின் நினைவு சின்னம். இந்த அனைத்து உற்சவங்களும் சங்கமயுக பிராமணர்களாகிய உங்களுடைய உற்சாகம் நிறைந்த உற்சவத்தின் நினைவு சின்னங்கள். சங்கமயுகத்தில் ஆன்மீக ரோஜா மலர்களான பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் கல்ப மரத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய நினைவு சின்னத்தை நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அழியாத தந்தை மூலமாக அழியாத ரத்தினங்கள் ஆகிறீர்கள். ஆகையால் கடைசி பிறவி வரை உங்களுடைய நினைவு சின்னங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். டபுள் ரூபத்தின் நினைவு சின்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சங்கமயுக ரூபத்தின் நினைவு சின்னத்தை விதவிதமான ரூபங்களிலும் விதவிதமான முறைகளிலும் காட்டுகிறார்கள். இரண்டாவதாக எதிர்கால தேவதா பதவியின் நினைவு சின்னத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ரூபத்தின் நினைவு சின்னத்தை மட்டும் பார்க்கவில்லை, ஆனால் இது உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய உயர்ந்த கர்மத்தின் நினைவு சின்னமாகவும் இருக்கிறது. தந்தை மற்றும் குழந்தைகளின் சரித்திரத்திற்கும் நினைவு சின்னமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய நினைவு சின்னத்தை பார்க்கும்போது
ஒவ்வொரு கல்பமும் நாம் இப்படிப்பட்ட விசேஷ ஆத்மா ஆகிறோம் என்ற நினைவு சகஜமாக வருகிறது தானே? ஆகி இருந்தீர்கள், ஆகி இருக்கிறீர்கள், இனிமேலும் ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். பாப் தாதா அப்படி சதா நினைவில் இருக்கக்கூடிய யாருடைய நினைவு சின்னம் இப்போது இருக்கிறதோ அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நினைவில் இருக்கக்கூடியவர்களுடைய நினைவு சின்னமாக இது இருக்கிறது. நினைவின் மகத்துவத்தின் நினைவு சின்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நினைவின் மூலமாக நினைவு சின்னம் ஆகிறது அப்படின்னா அப்போ அந்த நினைவுக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குது. அந்த மகத்துவத்தை நீங்கள் இப்போ உங்களுடைய நினைவு சின்னங்களில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றார். எனவே டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகளுக்கு உங்களுடைய நினைவு சின்னங்களை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது தானே? பாப் தாதாவிற்கு டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகளை பார்த்து டபுள் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஒன்று, உலகத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் சென்றிருக்கும் போன கல்பத்தினுடைய காணாமல் போன குழந்தைகள் கிடைத்து விட்டார்கள். காணாமல் போன பொருள் கிடைத்துவிட்டால் மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவா? பாரதவாசிகளாக இருந்தாலும் வெளிநாட்டினர்களாக இருந்தாலும் தந்தை அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இரண்டாவது விஷயம், டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகள் வெவ்வேறு தர்மங்கள், வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் போன்ற திரைக்குள் மறைந்திருந்தாலும் அந்த திரைகளை எளிதில் நீக்கிவிட்டு தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். அதாவது டபுள் ஃபாரினர்ஸ் வெவ்வேறு தர்மங்களில், வெவ்வேறு பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடியவங்க. பாபா கிடைச்ச உடனே அந்த திரையெல்லாம் நீக்கிட்டு பாபா குழந்தைகளாக மாறிட்டீங்க. ஆகையால் பாபாவுக்கு உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றார். இந்த திரையை விலக்குவது தான் உங்களுடைய விசேஷ தன்மையாக இருக்கிறது. அதாவது டபுள் ஃபாரினர்ஸுடைய அந்த தர்மம் வேறு, அவங்களுடைய பழக்க வழக்கங்களே வேறு. பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் எல்லாமே வந்துடும். அவங்க பழகிற விதம், அவங்க சாப்பிட்ற விதம், அவங்க ட்ரெஸ் பண்ணுற விதம், அவங்களுடைய மேனரிசம் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கும். ஆனால் பாபா குழந்தைகளாக மாறின உடனேயே அந்த திரையை அவங்க விலக்கிட்டாங்க. இதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்றார் பாபா. எல்லாருமே பிராமின் கல்ச்சருக்கு வந்துட்டாங்க. அதாவது ஃபாரினில் எல்லாருமே நான் வெஜிடேரியன்ஸ். வெஜிடேரியன் ஃபுட் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. 7 days கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஃபாரினில் 8 days கோர்ஸ் தான் கொடுக்கணும். 8வது நாள் அந்த வெஜிடேரியன் ரெசிபி என்ன, வெஜிடேரியன் ஃபுட் எப்படி சமைக்கிறது, சைவ உணவு அப்படின்றது சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தனியாக ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டே பழக்கம் இல்லை. டெய்லி மஸ்ட் நான்வெஜ், ப்ரோசஸ்டு மீட்டு பச்சையாகவே சாப்பிடுவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க மேக்கப்பு. ஆனால் பாபா குழந்தைங்களை மாறின உடனேயே அப்படியே மாறிடுறாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்கிறாங்க. பிராமின் ட்ரெஸ்ஸு, பிராமின் ஃபுட்டு, பிராமின் கல்ச்சர் அப்படின்னு எல்லாமே பிகேஸ் ஆன உடனே எல்லாம் மாறிடுறாங்க. இதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பாபா பாராட்டுறார். மேலும் திரைக்குள் இருந்து கொண்டே தந்தையை அறிந்து கொள்ளும் தன்மை டபுள் ஃபாரினர்ஸிடம் இருக்கிறது. எனவே டபுள் மகிழ்ச்சி ஆகிவிட்டதல்லவா? டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகளின் நிச்சயம் மற்றும் போதை உங்களுக்கே உரிய அலௌகீகமானதாக இருக்கிறது. பாப் தாதா இன்று 4 புறங்களிலும் இருக்கின்ற டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகளுக்கு, விசேஷமாக சதா உற்சாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒவ்வொரு நாளும் உற்சவத்தை கொண்டாடக்கூடியவர்களுக்கு, வரமளிக்கும் வள்ளலான தந்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் விசேஷ வரதானம் மற்றும் விசேஷ ஆசீர்வாதத்தை அடையக்கூடிய டைமண்ட் கிஃப்ட், அதாவது வைர பரிசை பெரிய மனதுடன் இந்த பெருநாளுக்காக கொடுக்கிறார். சதா உற்சாகம் நிறைந்த வாழ்க்கை வாழ்பவர் ஆகுங்கள். சதா சகஜமாக பறக்கும் கலையின் அனுபவமுடைய உயர்ந்த வாழ்க்கை வாழ்பவர் ஆகுங்கள். நல்லது. இன்று பாப்தாதா வதனத்தில் 3 விதமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார். எந்த 3 விதமான குழந்தைகளை பார்த்தார்? முதலாவதாக வர்ணனை செய்பவர்கள், இரண்டாவதாக மனன சிந்தனை செய்பவர்கள், அதாவது ஞான சிந்தனை செய்பவர்கள், மூன்றாவதாக அனுபவத்தில் மூழ்கி இருப்பவர்கள்,
இந்த 3 விதமான குழந்தைகளை உள்நாட்டிலும் மற்றும் வெளிநாட்டிலும் பார்த்தோம். வர்ணனை செய்யக்கூடிய பிராமணர்கள் அநேகரை பார்த்தோம். மனன சிந்தனை செய்பவர்களை இடைப்பட்ட எண்ணிக்கையில் பார்த்தோம். அனுபவத்தில் மூழ்கி இருப்பவர்களை அதைவிட குறைந்த எண்ணிக்கையில் பார்த்தோம். அதாவது ஞானத்தை வர்ணனை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஞான மனனம் செய்யக்கூடியவங்க, அதாவது ஞானத்தை நல்ல சிந்தனை செய்யக்கூடியவங்க அதிகமாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை, மீடியமாக இருந்தாங்க. அனுபவத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவங்கன்னு பார்க்கும்போது அந்த மனனம் செய்யக்கூடியவர்களை விட எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாங்க. வர்ணனை செய்வது மிகவும் சகஜம். ஏனென்றால் 63 பிறவிகளின் சம்ஸ்காரமாக இருக்கிறது. அதாவது பக்தி மார்க்கத்தில் கூட நம்ம வர்ணனை செய்துட்டே வந்தோம் இல்லையா, அதை பற்றி பாபா சொல்கிறார். 1 கேட்பது, 2வது கேட்டதை வர்ணனை செய்வது. இதை நீங்கள் செய்து கொண்டே வந்தீர்கள். பக்தி மார்க்கம் என்றாலே கேட்பது அல்லது கீர்த்தனை மூலமாக அல்லது பிரார்த்தனை மூலமாக வர்ணனை செய்வது. கூடவே தேக அபிமானத்தில் வரும் காரணத்தினால் வீணான விஷயங்களை பேசுவது என்பது உறுதியான சம்ஸ்காரமாக இருக்கிறது. எங்கே வீண் பேச்சு இருக்கிறதோ அங்கே விஸ்தாரம் தானாகவே ஏற்படுகிறது. சுய சிந்தனை உள்நோக்கு முகமாக மாற்றுகிறது. பிறரை பற்றி சிந்தனை செய்வது வர்ணனை செய்யும் விஸ்தாரத்திற்கு கொண்டு வருகிறது. எனவே இந்த வர்ணனை செய்யும் சம்ஸ்காரம் அநேக ஜென்மங்களாக இருக்கும் காரணத்தினால் பிராமண வாழ்விலும் அஞ்ஞானத்தில் இருந்து மாறி ஞானத்திற்கு வந்து விடுகிறது. அதாவது நீங்கள் பக்தியை விட்டு ஞானத்துக்கு வந்தாலோ அந்த பக்தியில் கூட வர்ணனை செய்யக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கிறதுனால அதே சம்ஸ்காரம் ஞானத்தில் கூட வந்துடுறது அப்படின்றார். அதாவது நீங்கள் அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு வந்துடுறீங்க, ஆனாலும் அந்த வர்ணனை செய்யக்கூடிய சம்ஸ்காரம் போகலை, அதுவும் வந்துடுறது. ஆகையால் ஞானத்தை வர்ணனை செய்வதில் சீக்கிரமாக புத்திசாலி ஆகிவிடுகிறீர்கள். அதாவது பக்தியில் அந்த கீர்த்தனை பாடி ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லி பழக்கமாயிருக்கு. அதனால் ஞானத்துக்கு வந்த பின்னாடி ஞானத்தை வர்ணனை செய்கிறதுல கூட ரொம்ப சீக்கிரத்திலேயே புத்திசாலி ஆயிடுறீங்க அப்படின்றார். வர்ணனை செய்பவர்கள் வர்ணனை செய்யும் நேரம் வரை மகிழ்ச்சி அல்லது சக்தியை அனுபவம் செய்கிறார்கள், ஆனால் சதா காலத்திற்கு செய்வதில்லை. அதாவது அந்த வர்ணனை செய்யக்கூடிய பழக்கம் அல்லது அந்த சம்ஸ்காரம் நல்லது தான். ஏன்னா வர்ணனை செய்கிற வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது, சக்தியும் கிடைக்கிது. ஆனால் சதா காலத்திற்கு கிடைக்கல, அதுதான் அதனுடைய ட்ராபேக். வாயினால் ஞான வர்ணனை செய்யும் காரணத்தினால் சக்தி மற்றும் மகிழ்ச்சி இந்த ஞானத்தின் உடனடி பலனாக கிடைத்து விடுகிறது. ஆனால் சக்திசாலி சொரூபமாக சதா மகிழ்ச்சி சொரூபமாக மாற முடிவதில்லை. சக்தி கிடைக்குது, ஆனால் சக்தி சொரூபமாக மாற முடியாதுன்னு புரிய வைக்கிறார். இருந்தாலும் ஞான ரத்தினங்களாக இருப்பதினால், பகவானின் நேரடி வாக்கியங்களாக இருப்பதினால் அவர்கள் அவர்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு பிராப்தி சொரூபமாக மாறுகிறார்கள். அடுத்தது மனன சிந்தனை செய்பவர்கள். மனன சிந்தனை அல்லது ஞான சிந்தனை செய்பவர்கள் சதா எதை கேட்டாலும் அதனை சிந்தனை செய்து சுயம் ஞானத்தின் ஒவ்வொரு பாயிண்டின் சொரூபமாக ஆகிறார்கள். மனன சிந்தனை சக்தி உடையவர்கள் குணஸ்வரூபமாக, சக்தி சுரூபமாக, ஞான சுரூபமாக மற்றும் நினைவு சுரூபமாக தானாகவே ஆகிவிடுகிறார்கள். அதாவது மனன சிந்தனை செய்வது என்றால் புத்தி மூலமாக ஞானத்தின் உணவை செரிக்க வைப்பதாகும். எப்படி ஸ்தூல உணவு செரிக்கவில்லை என்றால் சக்தியாக மாறுவதில்லை, வெறும் வாய்க்கு சுவையாக மட்டும் இருந்து விடுகிறது. அதே போல வர்ணனை செய்பவர்களுக்கும் வாயின் வர்ணனை வரை மட்டும் ஞானம் இருந்து விடுகிறது. ஆனால் மனன சிந்தனை செய்பவர்கள் புத்தியின் மூலமாக, சிந்தனை சக்தியின் மூலமாக தாரணை செய்து சக்திசாலி ஆகிவிடுகிறார்கள். அதாவது பாபா ஒரு நல்ல எக்ஸாம்பிளை கொடுத்து புரிய வைக்கிறார். இப்போ நம்ம தினமும் சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா முதல்ல சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் அது வயிற்றில் போய் செரிமானமாகும், அதுக்கப்புறம் சத்து ரத்தத்தில் போய் கலந்துடும், சக்தியாக மாறிடும்.
சப்போஸ் டைஜஷன் ஆகலை அப்படின்னா அப்போ அந்த சத்து வந்து ரத்தத்தில் கலக்காது, உடம்புக்கு சக்தி கிடைக்காது. ஆனால் அந்த வாய்க்கு மட்டும் சுவையாக இருக்கும், அந்த அளவு தான் வேலை செய்யும். அதுபோல் வர்ணனை செய்கிறவங்களுக்கு அந்த அளவு தான் பலன். வாயினால் வர்ணனை செய்கிறதுனால அந்த செய்கிற வரைக்கும் இப்போ சாப்பிடும்போது டேஸ்டி ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா, அதுபோல் வர்ணனை செய்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அது புத்தியினாலே மனனம் செய்யாத காரணத்தினாலே, ஞான சிந்தனை செய்யாத காரணத்தினாலே அது சக்தியாக மாறாது, ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்காது அப்படின்னு புரிய வைக்கிறார். மனன சிந்தனை சக்தி உடையவர்கள் அனைத்து விஷயங்களிலும் சக்திசாலி ஆத்மாக்களாக மாறிவிடுகிறார்கள். மனன சிந்தனை செய்பவர்கள் எப்போதும் சுய சிந்தனையில் பிஸியாக இருக்கும் காரணத்தினால் மாயாவின் அநேக தடைகளிலிருந்து எளிதில் விடுபட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் புத்தி பிஸியாக இருக்கிறது. அதனால் மாயாவும் பிஸியாக இருப்பதை பார்த்து ஒதுங்கிவிடுகிறது. இரண்டாவது விஷயம், மனன சிந்தனை செய்து சக்திசாலியாக மாறும் காரணத்தினால் சுயத்தின் நிலை எந்த சூழ்நிலையிலும் தோல்வியடைய விடுவதில்லை. எனவே மனன சிந்தனை சக்தி உடையவர்கள் உள்நோக்கு முகத்தில் சதா சுகத்தில் இருக்கிறார்கள். அதாவது உள்நோக்கு முகத்தில் இருப்பவர்கள் சதா சுகமாக இருப்பார்கள் என்ற நிலையில் இருப்பார்கள். நேரத்திற்கேற்றபடி சக்திகளை காரியங்களில் ஈடுபடுத்தும் சக்தி இருப்பதால், அதாவது எங்கே சக்தி இருக்கிறதோ அங்கே மாயாவிடமிருந்து முக்தி கிடைக்கிறது. எனவே அப்படிப்பட்ட குழந்தைகள் வெற்றி ஆத்மாக்களின் லிஸ்டில் வருகிறார்கள். மூன்றாவது வகை குழந்தைகள் சதா அனைத்து அனுபவங்களிலும் மூழ்கி இருப்பவர்கள். மனன சிந்தனை செய்வது என்பது செகண்ட் ஸ்டேஜ். ஆனால் மனன சிந்தனை செய்து கொண்டே மூழ்கி இருப்பது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மூழ்கி இருப்பவர்கள் இயல்பாகவே தடையின்றி இருக்கவே இருக்கிறார்கள். ஆனால் அதைவிட உயர்ந்த நிலையான தடைகளை அளிக்கும் நிலையும் இருக்கும். அதாவது தானும் தடையற்றவராகி பிறருடைய தடைகளையும் அளிப்பதற்கு உதவியாளர்களாக இருப்பார்கள். அனுபவம் அனைத்திலும் பெரிய அத்தாரிட்டியாக இருக்கிறது. அனுபவத்தின் அத்தாரிட்டியால் தந்தைக்கு சமமான மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி நிலையை அனுபவம் செய்கிறார்கள். அதாவது சக்தி இருக்கும் காரணத்தினால் தந்தைக்கு சமமான மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையை அனுபவம் செய்கிறார்கள். மூழ்கிய நிலையில் இருப்பவர்கள் தங்களுடைய அனுபவத்தின் ஆதாரத்தினால் பிறரையும் தடையற்றவர்களாக மாற்றுவதற்கு உதாரணமாக திகழ்கிறார்கள். ஏனென்றால் பலவீன ஆத்மாக்கள் இவர்களுடைய அனுபவத்தை பார்த்து தாமும் அப்படி ஆக முடியும் என்ற தைரியம் வைக்கிறார்கள், உற்சாகத்தில் வருகிறார்கள். மூழ்கி இருக்கும் ஆத்மாக்கள் தந்தைக்கு சமமாக இருக்கும் காரணத்தினால் இயல்பாகவே எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வுடையவர்களாக, எல்லையற்ற சேவாதாரிகளாக மற்றும் எல்லையற்ற பிராப்தியின் போதையில் இருப்பவர்களாக எளிதில் மாறிவிடுகிறார்கள். மூழ்கிய நிலையில் இருக்கும் ஆத்மாக்கள் சதா கர்மா தீத, அதாவது கர்ம பந்தனத்தில் இருந்து விலகி சதா தந்தைக்கு பிரியமானவராக இருக்கிறார்கள். மூழ்கியிருக்கும் ஆத்மா சதா மனநிறைவான ஆத்மாவாக, திருப்தியான ஆத்மாவாக, நிறைந்த ஆத்மாவாக, சம்பூர்ண நிலைக்கு மிக அருகில் இருக்கும் ஆத்மாவாக இருக்கிறார். சதா அனுபவத்தின் அத்தாரிட்டி இருக்கும் காரணத்தினால் சகஜ யோகி, இயல்பான யோகி என்ற உயர்ந்த வாழ்வையும் விலகிய மற்றும் அன்பான வாழ்வையும் அனுபவம் செய்கிறார்கள். அவர் வாயிலிருந்து அனுபவம் நிறைந்த வார்த்தைகள் வரும் காரணத்தினால் அது உள்ளத்தில் கலந்து விடுகிறது. அதாவது மூழ்கியிருக்கும் ஆத்மாவின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அனுபவ வார்த்தைகள் பிறருடைய உள்ளத்தில் போய் கலந்துடுறது. யார் அதை கேட்குறாங்களோ அவங்களுடைய அந்த உள்ளத்தில் போயிடுறது, மனசில் பதிஞ்சிடுறது. மேலும் வர்ணனை செய்பவரின் வார்த்தைகள் மூளை வரை இருந்து விடுகிறது. எனவே முதல் நிலை எது என்பது புரிந்ததா? மனன சிந்தனை செய்பவரும் வெற்றியாளரே, ஆனால் சகஜம் மற்றும் சதாவில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. மூழ்கி இருப்பவர்கள் சதா தந்தையின் நினைவில் உள்ளடங்கி இருப்பார்கள். எனவே அனுபவத்தை அதிகரியுங்கள்.
ஆனால் முதலில் வர்ணனை செய்யும் நிலையிலிருந்து சிந்தனை செய்யும் நிலைக்கு வாருங்கள். மனன சிந்தனை சக்தி மூழ்கிய நிலையை எளிதில் அடைய வைக்கிறது. சிந்தனை செய்ய செய்ய அனுபவம் தானாகவே அதிகரித்து கொண்டே போகும். மனன சிந்தனை செய்யும் பயிற்சி மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே மனன சிந்தனை சக்தியை அதிகமாக்குங்கள். கேட்பதும் சொல்வதும் மிகவும் எளிது. மனன சிந்தனை சக்தி உடையவர், மூழ்கி இருப்பவர், சதா பூஜைக்குரியவராகவும் வர்ணனை செய்பவர் வெறும் புகழுக்கு தகுதியானவராகவும் இருக்கிறார். எனவே சதா தன்னை புகழுக்கும் பூஜைக்கும் தகுதியுடையவராக மாற்றுங்கள். புரிந்ததா? மூவரும் சேவாதாரிகளே, ஆனால் சேவையின் பிரபாவம் வரிசை கிரமமாக இருக்கிறது. வரிசை கிரமமானவர்கள் ஆக வேண்டாம், நம்பர் 1 ஆக வேண்டும். நல்லது. சதா தன்னை டபுள் ராஜ்ய அதிகாரியாக, டபுள் கிரீடதாரி சிரேஷ்ட ஆத்மாவாக அனுபவம் செய்யக்கூடிய, சதா மனன சிந்தனை சக்தி மூலமாக மூழ்கிய நிலையை அனுபவம் செய்யக்கூடிய, சதா தந்தைக்கு சமமான அனுபவி, மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி நிலையின் அனுபவி மூர்த்தியாக ஆகக்கூடிய, சதா தன்னுடைய சக்திசாலி பூஜைக்குரிய நிலையை அடையக்கூடிய, அப்படிப்பட்ட நம்பர் 1 சதா வெற்றி அடையக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம்: உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்து சதா கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிச்சய புத்தி உடையவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் சதா தந்தை மீது, சுயத்தின் பாக்கியத்தின் மீது மற்றும் நாடகத்தின் ஒவ்வொரு செகண்ட் செயலிலும் 100% நிச்சய புத்தி உடையவர்களோ அவரது வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் அவர்கள் கவலை இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுடைய முகத்தில் கவலையின் எந்த ரேகையும் தெரிவதில்லை. இந்த காரியம் அல்லது இந்த எண்ணம் ஏற்கனவே வெற்றி அடைந்து விட்டது என்ற நிச்சயம் சதா அவர்களிடம் இருக்கும். அவர்களுக்கு ஒருபோதும் எந்த விஷயத்திலும் கேள்வி எழ முடியாது. ஸ்லோகன்: கேட்பதில் சொல்வதில் பாவனை மற்றும் நோக்கத்தை மாற்றுவதே வாயுமண்டலத்தை கெடுப்பதாகும். ஓம் சாந்தி.